மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரியும் விஜயும் ஜோடியா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து நிக்கிறத நம்ம ராகினியும் வெண்ணிலாவும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ராகினியால பொறுத்துக்கவே முடியல. அழுவாத குறைய நேரா போய் அவங்க அப்பா பசுபதி கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்க, பசுபதி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாப்ல. இந்த மாதிரி நான் சொன்னோம். நம்ம சொல்லியும் கேட்காம இந்த வெண்ணிலா போய் காவேரி கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்கா. காவேரி ஒரு வீடியோ எடுத்துட்டா. அப்படின்னு சொன்ன உடனே ராகினியால தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. அப்படி இப்படின்லாம் பஞ்ச் டயலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே காவேரி பதிலுக்கு நீ பண்ணுனது என்ன? உன்னைய காப்பாத்தணும்னு நினைச்ச விஜய் மேல கொலைப்பழி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிற. நீ பண்ணுனதுக்கு பேரு என்ன? முன்னனாச்சும் விஜய்க்கு உன் மேல ஒரு அனுதாபம் இருந்துச்சு. ஆனா, இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பு மட்டும் தான் இருக்கு. இதுக்கப்புறம்லாம் விஜய் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு மனப்பால் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா இவங்கள நம்பி தானே போன. அவங்களே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ஏற்படுத்தி குடுப்பாங்க. அந்த ஃப்ராடு கிட்டயே நீங்க போங்க அப்படின்னு காவேரி வெண்ணிலா மூஞ்சில கரிய பூசாத குறையா பேசிட்டு, நம்ம விஜய அழைச்சுக்கிட்டு கார்ல கிளம்பிடுறாப்ல. நம்ம காவேரியோட வீட்ல இருந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. காவேரி இருந்துகிட்டு, "இல்லம்மா, நீங்க தூங்குங்க. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். விளம்பரம் சம்பந்தமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு பொய் சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துகிட்டு, "நான் கொண்டு போய் உன்னைய வீட்ல விட்டுர்றேன். கவலைப்படாத." அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா காவேரி கேட்கிறதா இல்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிவின், நம்ம குமரனுக்கு ஓரளவு உண்மை தெரியும் இல்லையா? கண்டிப்பா விஜயோட தான் காவேரி இருப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம நிவின் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, அந்த நி யமுனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ்வப்போது கடுப்பாகுதாட்டுக்கு. நேரா நம்ம நிவின தனியா ரூமுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போயிட்டு, நிவினையும், காவேரியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல கோவம் வர்ற நிவினு, நம்ம யமுனா கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறைய போட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாப்ல. சோ என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிவின் யமுனாவ அடிச்சது மட்டும் தெரிஞ்சிருச்சு. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம விஜயும், காவேரியும் கார்ல போய்க்கிட்டே அப்படியே ரொமான்டிக்கா பேசுறாங்க. சரி ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு, நான் கொண்டு போய் உன்னைய வீட்ல விட்டுர்றேன் அப்படின்னு விஜய் சொல்றாப்ல. முடியவே முடியாது. நான் உங்கள எப்ப வீட்ல கொண்டு போய் விட சொன்னேன்? அதெல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு காவேரி சொல்ல, ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாப்ல நம்ம விஜய். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.